அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற மண் இந்த மண் அல்ல, இது பெரியார் மண். நாடாளுமன்றத்தை திறந்தார்கள், புதிய நாடாளுமன்றத்தை. அங்கே பழங்குடி சமுதாயத்தைச் சேர்ந்த திரௌபதி முர்மு என்பவரை குடியரசுத் தலைவராக ஆக்கியிருக்கிறார்கள். கட்ட சொல்வார்கள் மோடி அரசாங்கம், பாஜக சொல்வார்கள். நாங்கள் திரௌபதி முர்மு யார்? பாஜகவை சேர்ந்தவர். அவர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரை அந்த நாடாளுமன்ற திறப்பு விழாவிற்கு அவர் பெயர் கூட பத்திரிகையில் அளிக்கவில்லை, அவரை அழைக்கவும் இல்லை. இது பெரிய அவமானம் இல்லையா? அந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற திறப்பு விழாவிற்கு அழைக்காமல் அசிங்கப்படுத்தினார்கள் யார்? பாஜக, இதே மோடி. அது மட்டுமல்ல, ராமர் கோயில் அயோத்தியிலே கட்டினார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும். ராமர் கோயிலை கட்டிய பிறகு அதற்கு திறப்பு விழா நடத்தி முதலாக ராமருக்கு பூஜை செய்தார்கள். அந்த விழாவுக்கு ஜனாதிபதி அழைக்க வேண்டுமா இல்லையா? அழைத்தார்களா? அழைக்கவில்லை. முறையாக அந்த தாய், அந்த பெண்மணி திரௌபதி முர்முவை நீ ஜனாதிபதியாக இருந்தாலும் நீ தலித் சமுதாயத்தை சேர்ந்தவள், எனவே உனக்கு உள்ளே அனுமதி இல்லை. உள்ளே அனுமதித்தால் கோயில் தீட்டாகிவிடும் என்று சொல்லி அவரை வெளியே நிறுத்தி விட்டார் மோடி அரசாங்கம். இது நடந்ததா இல்லையா? மறுக்க முடியுமா? நாளைக்கே கூட்டம் போட்டு பாஜகவினர் நாங்கள் இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும். அந்த அம்மையாரை உள்ளே அலப்படவே இல்லை. அந்த அம்மா வெளியே நின்று கும்பிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா உள்ள போனா தீட்டாயிடலாம். இது மட்டும் இல்ல, இதுக்கு முந்தி ஒருத்தர் இருந்தார் ஜனாதிபதி. அவரு பட்டியலில் சேர்ந்தார் ராம்நாத் கோவிந்த். அவரும் அந்த கோயிலுக்குள் போக முடியவில்லை, அவரையும் அவர் அனுமதிக்கவில்லை. 3 சம்பவங்கள் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினார் என்பதற்காக 3 சம்பவங்கள் சொல்லியிருக்கிறேன். இன்னும் பல சம்பவங்களை சொல்லலாம். ஒரு பெண் எவ்வளவு பெரிய உச்சத்தில் இருந்தாலும் அந்த பெண்ணை பொறுத்தவரை பெண்களை ஒரு குடியரசுத் தலைவராக ஒரு பெண்ணை ஆக்கினார். நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தீர்கள்? தாய்மார்களே, நான் சொல்வதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். புதிய நாடாளுமன்றம் திறந்தார்கள். மோடி திறந்தார். மோடி திறக்கிறார் என்பதற்காகவே கிழக்கு சார்பாக அண்ணன் தாயன் கையில் அவர்களுக்கு பகுதிகள் சார்பாக சால்வடி. அண்ணன் அவர்களுக்கு 42 வட்ட கிளை சார்பாக. கொஞ்சம் எனக்கு முன்னால் பேசிய அன்பிற்கினி அண்ணன் கலைராஜன் அவர்கள் இங்கே இந்த கூட்டத்திற்கு தாய்மார்கள் கூட்டம் அதிகமாக வந்திருப்பதாக ஒரு பெருமையோடு குறிப்பிட்டார். உண்மைதான். திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகின்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் ஆரியண்ணன் தலைவருடைய ஆட்சியில் பெண்கள் அடைகின்ற நன்மையின் காரணமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டங்கள் எங்கு நடந்தாலும் பெண்கள் அலைக்கடலான திரண்டு வருகிறார்கள். கிராமத்தில் ஒரு ஐதீகம் உண்டு. எந்த அரசியல் கட்சி கூட்டத்திற்கு பெண்கள் அதிக அளவில் வருகிறார்களோ அந்த அரசியல் கட்சி தான் வரவிருக்கின்ற தேர்தலிலும் மாபெரும் வெற்றி பெறும் என்பது ஒரு ஐதீகம். அந்த ஐதீகத்தின்படியே இங்கே நடைபெற்றுக் கொண்ட கூட்டத்திலும் பெண்கள் பெருமளவில் வருகை தந்திருக்கிற உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம், ஒவ்வொன்றாக பார்த்து செய்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றிய அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டதை போல பெண்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும், பெண்களுடைய சமூக மேம்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் ஆரியண்ணன் தளபதி அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அன்பிற்கின் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நேரம் தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெங்கிலும் கொரோனா என்னும் பிடியில் இருந்த நேரம், அந்த கொரோனா காலகட்டத்தில் தமிழகம் நிதி நொடிந்திருந்தாலும் கூட தேர்தல் நேரத்தில் தந்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்ற உணர்வோடு கழகத்தின் ஒப்பற்ற தலைவர் ஆரியன் தளபதி அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொண்டு வந்தார். எனவே
பெண்களின் நலனுக்காக பார்த்து பார்த்து செய்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதைப் போலவே கட்டணமில்லா பேருந்து திட்டம், அதே போல புதுமை பெண்கள் திட்டம் என்று ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம் என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். சார்பாக அண்ணன் தாயார் கலைஞர் சாய்வு அளிப்பார். ஓரம் தரமா